சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள புதூர் பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடிகளில் வேலை பார்த்து வரும் பணியாளர்களுக்கு கடந்த ஓராண்டாக மர்ம நபரிடமிருந்து ஆபாச மெசேஜ் வந்துள்ளது. இவர்களில் சித்ரா என்பவருக்கு இரவு நேரங்களில் ஆபாச படங்கள் வந்துள்ளது. மேலும் வாட்ஸ்அப்களில் ஆடியோ மூலம் பேசுபவர் தனியாக அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சித்ரா மர்ம நபரின் எண்களை பிளாக் செய்தார். ஆனால் குறுந்தகவல்கள் மூலம் ஆசாமியிடம் இருந்து போன் வந்த நிலையில் இதுகுறித்து அவர் சக பணியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். அதனை கேட்ட பிற பணியாளர்களும் தனக்கும் இதேபோல ஆபாச அழைப்புகள் வருவதாக தெரிவித்தனர். இதையடுத்து செல்போன் நம்பரை பார்த்தபோது அனைவருக்கும் அழைப்பு வந்தது ஒருவரிடம் இருந்துதான் என தெரிய வந்தது. பின்னர் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் பக்காவாக ஒரு திட்டம் போட்டனர். அதன்படி மர்ம நபரிடம் நைசாக பேசி அழைத்த ஊழியர்கள் திருப்பத்தூர் பகுதிக்கு அழைத்தனர். இதனை நம்பி வந்த மர்ம ஆசாமியை 10க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மடக்கி பிடித்து உலகம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் பெண்களிடம் ஆபாசமாக பேசியது கீழப்பூங்கொடி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரிய வந்தது. அங்கன்வாடி ஊழியர்களின் செல்போன் நம்பர்களை ரகசியமாக திருடிய ராஜேந்திரன் தனித்தனியே அழைத்து ஆசை வார்த்தை பேசி வந்துள்ளார். ஒருவர் வேண்டாம் என்று கூறினால் அடுத்தவர் என அடுத்தடுத்து பேசிய இந்த ஆல்பா அங்கிள் ராஜேந்திரன் இதுவரை சுமார் 70 பெண்களிடம் தன் லீலைகளை காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.